பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 64வது அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. மகனே மகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காரியம், பயங்கரம் அப்படின்னா நீயே எதிர்பார்க்காத, நீயே நினைச்சு பார்க்காத ஒரு அதிசயமான காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவால உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவை முழுமையா நம்புற ஒரு பிள்ளையா இருக்கும். நிறைய டைம் பாத்தீங்கன்னா நீங்க பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரசங்கத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போனதுனாலே நம்ம விசுவாசத்துல ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ விசுவாசத்துல ரொம்ப டவுனா இருக்கமா, நீ விசுவாசத்தோட நீ நினைச்சுன்னு இருக்க அந்த காரியம் உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுங்க. ஏசப்பா உங்களுக்கு வாய்க்க செய்ய வருங்க. கவலையே படாதீங்க. ஏசப்போட சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நினைச்சு எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செய்ய போறாரு.